டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும் டயபெட்டிஸை. டயபெட்டிக் வருவதற்கு முன்பு எந்த மாதிரியான அறிகுறிகள் காட்டும், அதிலிருந்து மீளணும், வந்த பிறகு அதோடைய மீளணும் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாக டயபெட்டிஸ் வந்து நிறைய ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ப்ரிவெண்ட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை சார், இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள், மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான் இது. இதை நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம கவனிச்சோன்னா இது வராமலே தவிர்க்க முடியும். இன்றைய இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிக் 10 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா, அதை விட 2 மடங்கு அதிகமாக ப்ரீ டயபெட்டிக் இருக்காங்க. அதுலேயும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேயே ஒவ்வொரு பாதி ஒருவருக்கும் இன்னொருத்தர் வந்து டயபெட்டிஸ் தனக்கு இருக்குன்னே தெரியாமல் வாயிடுறாரு. அதாவது 50%க்கும் மேலே டயபெட்டிக் பேஷண்ட்ஸு தனக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னே தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவில். அப்போது இந்த மாதிரி டயபெட்டிக் லோடு அதிகமாகவே தான் ஆகிட்டுருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வயசுலேயும் டயபெட்டிக் டயக்னோசிஸ் இப்போ நிறைய நடக்குது. 35 வயசுலேயே டயபெட்டிஸ் வரதுன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு எர்லி டிடெக்ஷனும் அதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, மருந்து மட்டும்தான் ஒரே வழின்னு இல்லாமல் அதை ஈஸியாக கையாண்டுட்டு போயிடலாம்.